வண்டி மட்டும் மாறிடுச்சு. ஸ்ப்ளெண்டர் பைக் போயிட்டுருந்தேன், இப்போ வந்து காரில் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். அதே ஜெட்டி, அதே டீ கடை. ஆனால் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடவும் முடியாது, அது மாதிரி சம்பாதிக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணிடவும் முடியாது. ஆனால் எனக்கு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், அது மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். வேணும்னா நம்ம தேவையை அதிகரிச்சுக்கலாம், அது அந்தளவுக்கு தேவைப்படலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை அந்த கொம்பு முளைச்சிதுன்னா பார்க்கலாம், இன்னும் முளைக்கல. அதான் நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நான் வெயிட் பண்ணுறேன். இது இது எனக்கு இன்னும் பெரிய இடம் வரணும்னு ஒரு ஆசை தான். 5-6 வருஷமாக சினிமா தேட்டருக்கே போகாமலாம் இருந்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப டெம்டேஷன் ஆகி நம்ம அதாவது பாதியில் சென்னையில் இருக்க முடியாத சூழ்நிலை வந்துட போதுன்ட்டு வெறும் வேலை ஃபோக்கஸ் பண்ணி என்னெல்லாம் கிடைக்குதோ சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும்னு போய் செட்டில் ஆகி அதெல்லாம் லிஸ்ட் எடுக்கணும்யா, பெரிய லிஸ்ட் இருக்குது. ஞாபகம் இருந்த வரைக்கும் சொல்கிறேன், மளிகைகளில் வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து பழங்கள்லாம் வந்து அப்போது மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய் விற்போம். நானும் அண்ணனும், அவர் வந்து வாங்கிட்டு வருவார், நான் போய் விற்க போடுவேன். அப்புறம் காய்கறி வண்டியில் தள்ளிட்டு போய் அப்போ வந்து திருவொற்றியூரில் வந்து அந்த ராயல் என்ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நகர், ஜீவன்லால் நகர், நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நகருக்குள்ளே போய் காய்கறிலாம் வந்து வச்சு அங்கே போய் முதல்ல அந்த கத்துறதுக்கு நான் வந்து ரொம்ப எப்படின்னா அந்த குரல் தொண்டையிலேருந்து வரல, பயங்கரமாக கத்தணும்ல, அப்போ தான் நான் நம்ம தெருவில் காய்கறி வந்துருக்கு தெரியும். தெருமுனையில்ன்ட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் போராடிருப்பேன் இந்த சத்தத்தை வர வைக்கிறதுக்கு தனியாகவே. ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் விற்கணும். எப்படி கஸ்டமர் கூப்பிட்றது, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள கத்துனா தானே வருவாங்க. அந்த கத்துறதுக்கு நான் அவ்வளோ கூச்சப்பட்டிருக்கேன், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு மன தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கத்துவோம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்டில் கத்துவோம்ல, அப்படி கற்று அந்த மாதிரிலாம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸாக. அதுக்கப்புறம் திரும்ப இங்கே அரும்பாக்கமில் வந்து ஒரு கடையில் வேலை பார்த்தோம். நம்ம சொந்தமாக ஒரு மளிகை கடை வச்சோம். அதுக்கப்புறம் டீ கடை ஒன்று வச்சுருந்தோம். சொல்லுவாங்க, என்ன இந்த வயசுக்குள்ளே எவ்வளோ அனுபவமானு சொல்கிற மாதிரி நமக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் நான் வந்து ஒரு நாள் சுந்தரி சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 8 வருஷம் அப்படியே இதிலே போயிடுச்சு சார் அப்படின்னு. அப்படி மட்டும் நினைக்காதீங்க, எப்பவுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இது 8 வருஷம் தொலைஞ்சிச்சுன்னு நம்ம நினைப்போம், அதுக்குள்ளே தான் உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் அடங்கியிருக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு படமாக நடிக்க உங்களுக்கு இந்த 8 வருஷம் அப்படி பயன்படும் அப்படின்னு சொன்னார். அது உண்மையாக இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கு. அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அதை சொல்லியிருக்காரு. என்னோடய பேர் வந்து முழு பேர் வெங்கடேசன். 2008 ஒரு படம் ஒன்று பண்ணேன், அந்த படம் ரிலீஸ் ஆகலை. தினேஷுக்கும் அதான் முதல் படம், அட்டகத்தி தினேஷ். அவரோட சப்போர்ட்டிங் ரோல் காளின்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த டைரக்டர் வந்து அந்த கேரக்டர் பேர் சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சிடாரு, காளின்னு. அந்த சர்க்கிள்லேருந்து அப்படியே எனக்கு ஃபார்ம் ஆனது தான் நிறைய கான்டாக்ட் சினிமாவில் வந்ததுனால அந்த பேர் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்க்காமலே நடந்துருச்சு அது. ஒரு சோஷியல் மீடியாவில் காளின்னு வச்சா நிறைய காளி வந்தாங்க. அப்போ இந்த வெங்கட்டையும் சேர்த்தோன்னே கொஞ்சம் ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படி தான் வந்தது காளி வெங்கட். அது வைக்கலை, அது நடந்தது. என்னை பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் எடுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 13 வயசில் எங்கள் ஊரில் ஒரு நாடகம் நடிக்க ஆரம்பித்து அங்கேருந்து அந்த கைத்தட்டல் வாங்கி அது மூலமாக கிடைச்ச அந்த பூஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சினிமா ஆசை வந்து, இப்போ சினிமாக்குள்ளே என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இப்படிலாம் நிறைய குழப்பத்திலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சோமோ, நாடகத்தில் என்ன பண்ணோமோ அதே சினிமாவில் ட்ரை பண்ணலாம், நடிக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நமக்கு நடிக்கவே தெரியாதுன்னு, சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான். ஸோ இது ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே நம்மளோட அந்த உணர்வை கடத்துறது இருக்குல்ல, அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் வருது. அப்புறம் நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் ஆக மாட்டேன். ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னா நம்ம வந்து இறுகிடுவோம், குலைவுத்தன்மை இல்லாமல் போய்ட்டு நான் ப்ரிப்பேர் ஆகிறதே இல்லை. டைரக்டரோட ஸ்பாட்டில் வந்து ஆல்ரெடி நமக்கு அந்த கதை தெரியும், ஓவராலாக ஒரு ஈரமாக மட்டும் வந்தால் போதும், அதை வச்சு டைரக்டர் ஒன்று பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் டைரக்டர்கிட்ட கொடுத்துருவேன். அப்போ அவங்க பண்ணுறத வச்சு டைரக்டர் வந்து நம்மளை எப்படி ரெடி பண்ணுறாரோ அதுக்கு நம்ம தயாராக அங்கே தான் அந்த ஸ்பாட்டில் தான் கொஞ்சம் தயாராவேன். என்னோடய கேரக்டர் ஒரு 30 வயசோ இல்லை 40 வயசோ இல்லை 50 வயசோ அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கை இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கையை வந்து நம்ம அந்த கேரக்டருக்கான வாழ்க்கையை நம்ம உணர்ந்தோம்னா அந்த ஸ்பாட்டில் நம்ம என்ன சீன் நடித்தாலும் அந்த கேரக்டராகவே நம்ம இயல்பில் தெரியும். அதை தான் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு வந்தப்போ சினிமா சென்னையில் தான் இருக்குன்றது மட்டும் ஒன்று இருந்தது. என்றைக்காக இருந்தாலும் சென்னைக்குள்ளே இருந்தோம்னா சினிமா ட்ரை பண்ணிடலாம். சென்னையை விட்டுட்டு திரும்பவும் நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் போயிட்டோன்னா மறுபடியும் அது நமக்கு கிடைக்க எட்டாக்கனி ஆயிரும்ன்றது எனக்கு ரொம்ப அப்போது ஒரு தீர்க்கமாக ஒன்று இருந்தது.
அதனால் ஆரம்பத்தில் நேராக வந்தோடனே குறி பார்த்து அடிக்க போகிறோன்னு நினச்சா வந்தோம். ஆனால் குறி பார்க்குறதுக்கு இங்கே எங்கே இருக்குன்னே தெரியல. சும்மா வெறுமனே கல் எடுத்து எறிகிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் டைம் பீரியட் எடுத்துக்கிச்சு நான் செட்டில் ஆகிறதுக்கு. நான் 98 அப்படி வந்துட்டேன் சென்னைக்கு. ஆனால் செவத்தில் இருந்த பந்து மாதிரி அங்கங்கேயும் பவுன்ஸ் ஆகி வந்து கடைசியில் 2006 வாக்கில் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தது. சினிமாவில் மட்டும் எலெக்ஷன் மாதிரி கிடையாது. எலெக்ஷன்னா ஓட்டு எண்ணி டக்குன்னு வெற்றி அறிவிக்கப்படும், உடனே நம்ம கொண்டாடப்படும், அதுக்கப்புறம் அது வந்து பதவி போகப்படும். சினிமா அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு ட்ராவல், இது ஒரு ஜேர்னி, இது போய்கிட்டே இருக்கும். நம்ம எந்த பாதையில் போகிறோம் அப்படின்றது நம்ம நிர்ணயிக்கவே முடியாது ஆக்சுவலாக. அதுலேயும் சினிமா ஜேர்னி வந்து ரொம்ப சர்ப்ரைஸு. எனக்கு வந்து வருஷத்துக்கு வருஷம் அந்த சர்ப்ரைஸ் வந்து நான் முதல்ல எப்படி என்ன ஆசைப்பட்டேன்னா, ஒரு 4-5 படம் நடிச்சுட்டு அது ஒரு சிடி ஏதோ வாங்கி வச்சுக்கிட்டு, அப்போ நான் ட்ரை பண்ணுறப்போ சிடி தான் இருந்துச்சு. அந்த சிடியை பின்னாடி ஒரு சந்ததிகளுக்கு போட்டு காமிச்சு, பாத்தியா நான் சினிமாலெல்லாம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லலான்னு தான் ஆரம்பிச்சுது. ஆனால் அடிப்படையில் என்ன தான் கலை தாகம் நான் வந்து நாடகத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த சினிமா மேலே எனக்கு இவ்வளோ தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எனக்கு இதுவே இந்த சர்ப்ரைஸ், நான் இருக்கிற இடமே வந்து பெரிய சர்ப்ரைஸ் தான் எனக்கு. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அப்படி தான் வந்து நான் அதை பார்க்குறேன். அதனால் இது வெற்றி தோல்வின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில் இல்லை. இது ஒரு பயணம், அது பாட்டுக்கு போகும். நம்ம வந்து அதை நம்பி அதுக்கு ஜெனுனாக மட்டும் இருந்துட்டோம்னா அது எங்கே இல்லாமல் கொண்டு போகும். நிறைய சர்ப்ரைஸ் தருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. முண்டாஸ்பிட்டலில் சொல்ல மாதிரி என்ன கோபி பண்ணுறது, வந்தால் டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக வருது, இல்லை புவர் ஸ்டோரியாக இருக்குது, அந்த மாதிரி டபுள் ஹீரோ சப்ஜெக்டும் பண்ணிகிட்டு இருக்கு. இது மாதிரி மெயின் லீடாக நடித்தும் படம் இருக்குது, 2-3 படம் இருக்குது ரிலீஸ்க்கு. இல்லை வேலை முடிஞ்சு தயார் நிலையில் இருக்குது. கதைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மெயின் லீடு நடிக்கிறதுன்னு சொன்னோம்னா பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள், காசு வாங்குகிற படங்கள்லாம் மிஸ் ஆகிறதுனால அதையும் இதையும் சேர்த்து பேரலாக அப்படியே ஒரு 2 டபுள் ட்ராக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்.